நமது GSS மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நமது சபையில் போடுகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்கள் போனுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். புலவரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிப்போம். நிர்மூலமாக இருக்கிறது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முக்கியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை தாவீது அரசன் அவர் அதிகமாக உணர்ந்திருந்தார். பிரியமானவர்களே, நான் படித்த இந்த சங்கீதத்தை யாரு எப்படி எந்த ஒரு மனோபாவத்துல நீங்க படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் ஏதோ சங்கீதம் படிக்க சொல்றாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கலாம், நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு சிலர் ரெகுலரா நம்ம செய்திக்கு முன்பாக படிக்கக்கூடிய வசனங்கள் தானே என்பது போல நீங்க என்ன பண்ணிருக்கலாம், படித்திருக்கலாம். ஒரு சிலர் அதனுடைய அந்த சங்கீதத்தினுடைய கருத்தாழத்தை என்ன பண்ணிருக்கலாம், நீங்க அறிந்து படித்திருக்கலாம். சோ இப்படிப்பட்ட மனோபாவத்தோடு நம்ம என்ன பண்றோம், பலரும் பல்வேறு மனோபாவத்தோடு நாம இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீது அரசன் இந்த சங்கீதத்தை எப்படி எழுதினார் என்றால், உடைந்த இருதயத்தோடு. எப்படி எழுதினாரு? உடைந்த இருதயத்தோடு. தேவனுடைய பிரசன்னம் அவரை விட்டு எடுக்கப்பட்டதை அவர் உணர்ந்தவாறு என்ன பண்ணாரு, அவரு எழுதினாரு. அதனாலதான் இந்த இடத்துல அவர் போட்டிருக்கிறாரு. பாருங்க, 2வது வசனத்தை 3வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 51. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். பிரியமானவர்களை இங்க பார்க்கும் பொழுது நாம தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதும் போது கொஞ்சம் அப்படியே என்ன பண்றாரு, திரும்பி பார்க்கிறாரு. நாமும் இப்பொழுது இந்த வருடத்தை நாம என்ன பண்ணோம், திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலநிலையில நாம இருக்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது அரசனை ஆண்டவர் அவருடைய கிருபையினால ஆடுகளுக்கு பின்பாக சென்ற அவரை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ராஜாக்களுக்கு மேலாக என்ன பண்றாரு, அவரு உயர்த்துறாரு. ராஜாக்களுக்கு மேலாக. பிரியமானவர்களே, ஆண்டவரை அவர் எப்படின்னா தன்னுடைய உயிரை போல அவர் நேசித்தாரா. கர்த்தர் அவருடைய உயிரை போல நேசித்தாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், அரசராக நான் நியமிப்பேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக வாக்குத்தத்தம் அளிக்கிறாரு. அப்போ தாவீதும் தேவனை எப்படி நேசிக்கிறாருன்னா, தன்னுடைய உயிரை போல நேசிக்கிறாரு. தேவனும் தாவீதை எப்படி பார்க்கிறாருன்னா, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக ஆண்டவர் தாவீதை கண்ணோக்குகிறார். பாருங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில எவ்வளவு அவரை பார்க்கும்போது சவுல் ராஜா அவரை வேட்டையாடி கொண்டிருந்தாராம். என்ன பண்றாரு, வேட்டையாடி கொண்டிருந்தார். அவருடைய ஜீவனை எடுப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா வேட்டையாடுகிறார். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்திலையும் அவருக்கு என்ன இருந்தாங்க, பகைவர்கள் சூழ்ந்து இருந்தாங்க. ஆனா தேவ கிருபையினால அவர் என்ன பண்ணப்பட்டார்னா காக்கப்பட்டார்.
தேவ கிருபையினால காக்கப்பட்டு அவரு சவுல் அரசன் இறந்த பிறகு இஸ்ரவேலின் மீது என்ன பண்றாரு? ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் ராஜாவாக முடிசூட்டின பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தாவீது அரசனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு கனவை காமிக்கிறார். அவர் என்ன ஒரு கனவு மாத்திரம் இல்ல, ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் உன்னுடைய சந்ததியில உனக்கு பின்வருவன்னு நான் என்ன பண்ணுவேன், அரசனாக நியமித்து ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தாவீது அரசனுக்கு தருகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு காரியங்கள் நடக்கும் பொழுது கூட தாவீது நன்றாக தான் இருக்காரு. ஒரு காரியம் ஒரு பீரியட்ல தாவீது என்ன பண்றாருன்னா, தயவுசெய்து இங்க கவனிங்க, ஒரு பீரியட்ல தாவீது என்ன பண்றாருன்னா, தாவீது அவரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீட்டுல அவர் என்ன பண்றாரு இருக்கிறாரு. அந்த நாட்கள்ல பார்க்கும்போது இன்னைக்கு கற்களால என்ன பண்றாங்க, மாளிகைகளை கட்டுறாங்க. அந்த காலத்துல பார்க்கும்போது அநேக வீடுகள், அநேக அரண்மனைகள் எப்படி கட்டப்பட்டிருந்ததுன்னா கேதுரு மரத்தினால என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, அப்பதான் தாவீது சொல்றாரு, நான் அழகான ஒரு மாளிகையில, கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட மாளிகையில நான் என்ன பண்றேன், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய தேவன் எங்க வாசம் பண்றாரு, கூடாரத்துல வாசம் பண்றாரு. என்னுடைய தேவன் கூடாரத்துல வாசம் பண்றாரு. அதனால என் தேவனுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு வீடு நானே, ஒரு மாளிகை, ஒரு ஆலயத்தை நானே கட்ட போறதுக்கு தாவீது அரசன் சொல்றாரு. இதுவரைக்கும் தாவீது ஆண்டவருக்கு இருக்கிறாரு, நல்லா அவரோடு இணைந்து இருக்கிறாருங்க. எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் தராரு. எல்லா பக்கத்திலயும் என்ன பண்றாரு, வெற்றி அவருக்கு. எல்லா பக்கத்திலயும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சமாதானத்தை தராரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆச்சுன்னா பாருங்க, சமாதானம் வெற்றி எந்த இடத்துல பார்க்கும் போது தாவீதினுடைய பேர் புகழ் எங்க பண்ணுது, அந்த நாட்கள் இருந்த எல்லா அரசர்களுக்கும் தாவீது எப்படி இருந்தாரா, பலமான ஒரு அரசனாக அவர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட நேரத்துலதான் தாவீது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை என்ன பண்றான், அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யறான். பிரியமானவர்களே, அது செய்யறது தப்பா ரைட்டான்னு கூட அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. அவன் அரசன், அவன் யாரு, அரசனாக இருந்ததுனால் அவன் என்ன நினைச்சானா, நான் செய்யறது என்ன இல்ல, தான் செய்வது தவறு இல்லை என்பதை நினைத்தான். ஆனா இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கிறான், இந்த சங்கீதத்துல என்ன சொல்லியிருக்கிறார், 4வது வசனத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாதானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விலகவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்தம் விலகவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, 3வது வசனத்தில் சொல்றாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது, மன்னிக்கவும், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை அவன் எப்பொழுது அறிக்கையிடுகிறான்னா, அவன் தவறு செய்யும் பொழுது தாவீது அரசர் தவறு செய்யும் பொழுது அவருக்கு என்ன பண்ண தெரியல. அவருக்கு எப்படி இருக்குன்னா, நான் ராஜா, நான் செய்வதெல்லாம் என்ன இருக்கு சரி. பிரியமானவர்களே, ஏன்னா அந்த நாட்கள்ல தேவன் அவர் செய்வதை எல்லாம், தாவீது அரசர் செய்வதை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, வாய்க்க பண்ணதுனால தான் என்ன பண்ண, ஒரு தவறம் செய்யாத ஒரு மனிதன் என்று அவர் நினைத்திருந்தார். பிரியமானவர்களே, ஆனா ஒரு பொல்லாப்பான ஒரு காரியத்தை தாவீது அரசன் செய்தார். அது யாருக்கு ஒரு துக்கமாக இருக்குதுன்னா, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருக்கிறார்னு சொன்ன தேவனுக்கு எப்படி இருந்தது, அது பொல்லாப்பானதாக இருந்தது. பாருங்க, அது நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பாருங்க, 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல தாவீதுக்கே அவர் செய்த குற்றத்தை உணரும்படியாக, ஒரு காரியம் இந்த இடத்துல நடந்தது. பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு யூனிவர்சிட்டியில
ரெண்டு ரெண்டு பிரிவான ஒரு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய காரியங்கள் என்னன்னா, ஒரு குரூப் ஒரு அசைன்மெண்ட் அவங்க செய்வாங்க. அசைன்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, சரி, ஒரு குரூப் செய்த அது என்ன சொல்றாங்க, பயிற்சி காரியத்தை இவங்க அசஸ் பண்றோம். அவங்க எப்படி செய்திருக்கிறாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ ஓகே, நம்ம இங்க டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சிலர் கண்களுக்கு என்ன தெரியும்னா, அதுல இருக்கிற குறைகள் தான் தெரியும். ஒரு சிலருக்கு என்ன தெரியும், அதுல இருக்கிற குறைகள் தான் தெரியும். அதனுடைய நிறைய என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த மாதிரி அந்த ரெண்டு குரூப்புக்கும் அவங்க செய்த அந்த காரியத்துக்கான அசஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுச்சா, இந்த ஏ குரூப் செய்த எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க செய்த குற்றங்களை தான் என்ன பண்ணிருக்காங்களா, நோட் பண்ணிட்டு இருந்தாங்களா. இதுல இவங்க குற்றம் பண்ணிருக்காங்க, இதுல குற்றம் பண்ணிருக்காங்க, இதுல குற்றம் பண்ணிருக்காங்க, இது தப்பு அது தப்புன்னு நிறைய என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இந்த பி குரூப்புக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த பி குரூப் என்ன பண்ணிச்சா, ஏ குரூப் செய்த பாருங்க, ஏ குரூப் செய்ததுதான் பி குரூப் தப்பு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த ஏ குரூப் என்ன பண்ணாங்க, பி குரூப்ப அசஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த காரியம் இப்படி இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் செய்தா நல்லா இருக்கும், இது இப்படி செய்திருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி தான் என்ன பண்ணிருந்தாங்களா, எழுதியிருந்தாங்க. பிரியமானவர்களே, இதே போலதான் தாவீதுக்கு தான் செய்த காரியங்கள் என்ன பண்ணல தெரியலங்க. தான் செய்த காரியங்கள் தெரியல. அவன் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, தான் ஒரு நல்லவர், நான் ஒரு நீதிமான், எனக்கு இல்லாம என்ன இல்லை, ஒரு குறையே இல்லை என்பதை அவர் அறிவித்தாரு. இந்த விஷயத்துல ஆண்டவர் தாவீதுக்கு எப்படி அதை புரிய வைக்கணும்னு பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, நாத்தான் என்னக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிய தாவீதிடத்துல அனுப்புறாரு. அப்போ அந்த நாத்தான் ஒரு கதையை சொல்றாரு, படிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை தயவு செய்து திருப்பி வச்சுக் கொள்ளுங்க. 398வது பக்கத்துல இருக்கு. 1வது வசனத்திலிருந்து வாசிக்க பெண்களை மைக்கில் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தயவு செய்து கேளுங்க. நீங்க பைபிளை பார்க்கணும்ன்றதுக்காக தான் பைபிள்ல இருக்கிற காரியங்களை நாங்க படிக்க சொல்றேன். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல் இருந்தது. சமையல் பண்ணிவிக்க மனதில்லாமல் ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான். அவர்களை தாவீதை உணர்விக்கிறதுக்காக ஒரு கதைய நாத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தாரு, அதே போல ஒரு ஏழையான ஒரு மனுஷன் இருந்தாரு. ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. ஆனா ஏழையான அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்ததா. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய பிள்ளையை போல, அவனுடைய சொந்த பிள்ளையை போல அவன் என்ன பண்றான், நேசித்து வளர்த்து வருகிறான். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா,
அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட ஒரு வழிபோக்கன் வராரு. வழிபோக்கன்னா விருந்தாளி வராரு. அப்ப விருந்தாளி வரும்பொழுது விருந்தாளிக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சமைத்து போடுவோம். பிரியமானவர்களே, சமைத்து போடலன்னா இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிருக்கணும், அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது. அந்த ஆடு மாடுகள்ல ஏதாவது ஒன்றை பிரித்து என்ன பண்ணலாம், அவன் அடித்து சமையல் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய ஆடு மாடுகள் ஒன்றை எடுத்து சமைப்பதற்கு மனதில்லாதிருந்ததினால் என்ன பண்ணான் என்றால், அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து என்ன பண்றான், அடிச்சு சமையல் பண்ணி போடுறான். பிரியமானவர்களே, அடுத்து என்ன நடக்குது படிப்பா. இந்த காரியத்தை தாவீது இடத்துல சொல்றார். யார் சொல்றா, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றார். நானு அடிக்கடிக்கு உங்களை கேட்பேன் பாருங்க. அப்போ இந்த கதையை கேட்ட பிறகு தாவீதுக்கு எப்படி ஆயிடுச்சு, பயங்கர கோபம் வந்துருச்சு. அந்த கதையை அவன் கேட்ட பிறகு தாவீது அரசருக்கு பயங்கரமா கோபம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு என்ன பண்றான் பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறது அவரே வந்து என்ன பண்றாரு, தீர்ப்பளிக்கிறாரு. இந்த காரியத்தை தான் தாவீதினுடைய வாயிலிருந்து கர்த்தர் கேட்கறதுக்கு என்ன பண்றாரு, அவர் விருப்பமாக இருந்தார். கர்த்தர் கேட்க அவர் காத்திருந்தார். ஏன்னா இந்த காரியத்தை செய்தவனுக்கு வேற யாராவது அந்த தேசத்தில் உள்ள யாராவது ஒரு குடியானவன் செய்தா அதுக்கு யாரு தீர்ப்பளிக்க முடியும், ராஜா தான் தீர்ப்பளிக்க முடியும். யார் தீர்ப்பளிக்க முடியும், ராஜா தான் தீர்ப்பளிக்க முடியும். அப்போ ராஜாவுடைய வாயிலே அந்த மனுஷனுக்கு என்ன தீர்ப்பளிக்கலாம்னு என்ன பண்றாரு, ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டான சமயம் வரும்போது தாவீது யோசிக்காம என்ன சொல்றாருன்னா, இந்த காரியத்தை செய்த மனுஷன் என்ன பண்ணணுமா, மரணத்திற்கு பாத்திரமாக இருக்கிறான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன பண்ற சொல்றேன்னு சொல்லும்போது அந்த கரெக்டான சமயத்தை பார்த்திருந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அவரை பார்த்து அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு படிங்க. நீயே அந்த மனுஷன், வேற யாரும் இல்ல. என்ன சொல்றாரு, நீயே அந்த மனுஷன். படிப்பா படிமா படிங்க. கையளித்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்ய இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி பண்ணினது என்ன? ஏற்கனாகிய உரியாவை நீ பட்டயத்தால மடிவிட்டு மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவன் அம்மோனியன் புதரோட பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இப்பொழுது நீ உன்னை அசட்டை பண்ணி நீ என்னை அசட்டை பண்ணி ஏற்கனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் இன்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் வரப்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே ஸ்திரீகளோடு சயானிப்பான். பாருங்க பிரியமானவர்களே, இந்த கதை என்னன்னா அநேகருக்கு தெரியும் நினைக்கிறேன். தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க, அநேக வைப்பாட்டிகள் இருந்தாங்க. ஆனாலும் பாருங்க என்ன பண்ணாருன்னா தாவீது பாருங்க ஒரு அவருடைய சேனையில் இருந்த ஒரு வீரனுடைய மனைவியின் மீது கண் போட்டு அவளை தனக்கு என்ன பண்றான், மனைவியாக சேர்த்துக் கொள்றான். பிரியமானவர்களே, சேர்த்துக் கொண்டது மாத்திரம் அல்லாமல் அந்த வீரரை என்ன பண்றாங்க, பட்டயத்தால கொண்டு போறாரு. பிரியமானவர்களே, இந்த காரியம் யாருக்கு தெரியும்னா தாவீது அரசருக்கும் அவருடைய படைத்தலைவராகிய யோவாபுக்குமே அன்றி வேற யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், தாவீது அரசருக்கும் அவருடைய படைத்தலைவராகிய யோவாபுக்குமே அன்றி வேற யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. பிரியமானவர்களே, இதுல ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த
சிப்பாய் அந்த வீரனை கொல்லும்படி வீரன் இடத்துல என்ன பண்றாரு, கடிதம் எழுதி யோவாபின் இடத்துல கொடுக்க சொல்றாரு. அவனுடைய மரண சாஸ்திரத்தை அவனுக்கே தெரியாம அவன் கையில என்ன பண்றாரு, அந்த வீரன் கையில கொடுத்து அனுப்புறாரு. பிரியமானவர்களே, இந்த காரியம் ஆண்டவருடைய கண்களுக்கு மிகவும் பொல்லாப்பானதாக இருந்தது. தாவீது அரசன் நினைத்திருந்தாரு, யாருமே இந்த காரியம் என்ன பண்ணாது, தெரியாது. இந்த காரியம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருந்தாரு. பிரியமானவர்களே, பாருங்க, அவர் செய்த பாவங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, யாக்கோபு எடுத்துக்கொள்வோம். யாக்கோபின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்ல ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. 13:1-13 படிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் கரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமானவர்களே, இந்த காரியம் தாவீது அரசனுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த ஸ்திரீயோடு அவர் என்ன பண்றாரு, அவர் இருந்துட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணலாம், யாருக்கும் தெரியாம அந்த ஸ்திரீ அனுப்பிவிடலாம்னு நினைச்சாரு. ஆனா இந்த காரியத்தை யாரு பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருந்ததுனால அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்திருக்கிறேன் தாவீது அரசர்கிட்ட சொல்லி அனுப்பும் பொழுது தாவீது அரசர் என்ன பண்றாரு, வஞ்சகமான ஒரு காரியத்தை செய்து அவருடைய அந்த ஸ்திரீனுடைய புருஷனை என்ன பண்றாரு, சாகடிக்கிறாரு. தாவீது செய்த காரியம் யாருக்கும் தெரியாதுன்னு தாவீது அரசர் நினைத்திருந்தார். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை பார்த்தார். தேவன் அதை பார்த்தார். தேவனுடைய கண்களுக்கு அது எப்படி இருந்ததா, பொல்லாப்பானதாக இருந்தது. அப்ப ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறாரு, இந்த மனுஷனுக்கா என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று என்னுடைய வாயினால சொன்ன இந்த மனுஷன் இப்படி செய்துட்டாரு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் அப்படியே ஆண்டவர் துக்கப்படுகிறார். தேவனே சொல்லியிருக்கிறார், தாவீத என்ன சொல்லியிருக்கிறாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனா அப்பேற்பட்ட தாவீது ஒரு சின்ன சொல்லுங்க, ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனால அது தேவனுக்கு பிரியமில்லாத போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க 2 சாமுவேல் அவர் சொல்றாரு, பாருங்க, அப்பொழுது 7வது வசனம், 2 சாமுவேல் 12 7வது வசனத்துல படிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியது தருவேன். ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் இருந்தா, இது போதாது இருந்தால் இன்னும் தேவையானதுலாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆனா தாவீது என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்தாரு. அது யாருக்கும் தெரியாதுன்னு என்ன பண்ணாரு, தாவீது நினைச்சிருந்தாரு. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல தாவீதுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையும் நாம ஒப்பிட்டு பார்க்கும்படி இந்த நேரத்துல உங்களை அழைக்கிறேன். நீங்க நினைக்கலாம், தாவீதை போல நான் பெரிய காரியத்தை நான் செய்யல, தாவீதை போல மோசமான ஒரு காரியத்தை செய்யல, தாவீதை போல ஒரு பெரிய பொல்லாப்பான காரியத்தை செய்யலன்ட்டு நாம நினைக்கலாம். ஆனா பாவம் தான், தப்பு தான். அத தாவீது உணர்ந்த பிறகுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, 51வது சங்கீதத்துல படிங்க, 51வது
சங்கீதத்துல ஒரு காரியத்துல அவரு நினைவு கூட்டுகிறார். என்ன நினைவு கூட்டுகிறாருன்னா, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என்ன போட்டிருக்க? என்ன போட்டிருக்க? என் மீறுதல்களை. பிரியமானவர்களே, தாவீத போல மத்தவங்க தான் தவறு செய்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு இந்த இடத்துல தப்பி பிழைத்து வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா தப்பி பிழைத்து வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, இந்த நேரம் எப்படியாப்பட்ட நேரம்னா பரிசுத்தமான ஒரு நேரம். அதனாலதான் யோசுவா 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா 3வது அதிகாரத்தை நாம எடுத்துக்கொள்வோம். யோசுவா 3வது அதிகாரத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா பாருங்க, 5வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. படிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நாளைக்கு செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, யோசுவா மூலமாக தேவன் ஜனங்களுக்கு சொன்ன காரியங்கள் என்னன்னா, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். தாவீது அரசன் சொல்வது போல நம்முடைய பாவம் என்ன பண்ணுது? நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய கண்களுக்கு மாத்திரம் அல்ல. படிமா 3வது வசனம் 4வது வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் யாருக்கு விரோதமாக செய்யறதுனா, நம்மை படைத்த தேவனுக்கு விரோதமாகத்தான். நாம படைத்த தேவனுக்கு விரோதமாகத்தான் நாம என்ன பண்றோம்? பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் நாம எப்படி இருக்கிறோம்? நிர்மூலமாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நிர்மூலமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் நினைக்கும் பொழுது நம்ம எவ்வளவு ஒரு சாத்தியம் பெற்றவர்கள் தெரியுமா? இன்னைக்கு 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் என்ன இருக்கு? லாக்டவுன் போட்டிருக்காங்க. எத்தனை மணில இருந்து? 12 மணில இருந்து நாளை வரைக்கும் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு சென்னையில அநேக ஆலயங்கள்ல என்ன இல்ல, ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன ஆலயங்களுக்குள்ளாக தண்ணி போயிட்டு ஆராதனையே நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு அநேக ஆலயங்கள் இருக்கிறது. ஆனா தேவ திருப்பையினால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சாக்கியத்தை தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கைய தயவு செய்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. தயவு செய்து நம்முடைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. தாவீது அரசர் போல நம்ம பெரிய பாவங்களை செய்துதான் இருக்கலாம். ஆனா நாம் நிர்மூலமாக இருப்பது யாருடைய கிருபை? கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்ம நல்லவர்கள் என்பதற்காக தேவன் நமக்கு என்ன பண்றார்? ஜீவனை கொடுக்கலாங்க. நம்ம நல்லவர்கள் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்கு ஜீவனை கொடுக்கல, சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கல. பிரியமானவர்களே, நாம் கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் மறுபடியுமாக நாம் கனி தரும்படியாக தேவன் நமக்கு என்ன பண்றாரு? கிருபையை தந்திருக்கிறாரு. மறுபடியுமாக நாம் ஆண்டவருடைய கிருபையினால வரக்கூடிய வருடத்திலாவது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை நாம் தரும்படியாக தான் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நாம இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்பாக புதிய வருடத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம்? காலடி எடுத்து வைக்க போறோம். பிரியமானவர்களே, நம்ம நீதிமான்கள் அல்ல. நம்ம யாரும் இல்ல, நீதிமான்கள். ஒருவேளை நாம் செய்த தவறுகளை, நாம் செய்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? மறந்திருக்கலாம். ஆனா தேவன் நினைப்பூட்டுகிறார். தேவன் என்ன பண்றாரு? நினைப்பூட்டுகிறார். தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி திரும்பி நீ பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க, பார்க்க வேண்டாம். நீங்க அவங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். சரிங்களா? தயவு செய்து இங்க பாருங்க. தேவன் நம்ம என்ன பண்றாரு? நினைப்பூட்டுகிறார்.
நினைவுகிறார். நாம இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல கர்த்தருக்காக நாம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தப்படுத்திக் கொண்டு புதிய வருடத்துக்குள்ளாக நாம அடியெடுத்து வைப்போம். இந்த புதிய வருடம் நாம நினைக்கிறபடி ஆசீர்வாதமாக வருடமாக அமையனா கர்த்தர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? பூ போட்ட ஒரு பாதை உள்ளாக என்ன பண்ண மாட்டாரு? நம்மள நடத்தி செல்ல மாட்டாரு. பிரியமானவர்களே, அவர் நேசிக்கிறவர்கள் அவர் என்ன பண்ணுவாருன்னா உறுதிப்படுத்ததான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவரு நினைப்பாரு. எப்படி உறுதிப்படுத்துவார்னா, எல்லா மரங்களையும் நீங்க பாருங்க, எல்லா மரத்திலையும் பனை மரம் ஒரு விசேஷ விதமான ஒரு மரமா. ஏன்னா என்னதான் பெரிய பெரிய காத்துகள் அடிச்சாலும் பனை மரம் என்ன பண்ணுமா? விடாம என்ன பண்ணுமா? வளைந்து கொடுக்குமா. என்ன பண்ணுமா? அதனுடைய உச்சி கூட ஒரு சில இடத்துல தலையை என்ன பண்ணும்? தொடும். அது உச்சி கூட என்ன பண்ணும்? தலையை சில அவ்வளவு பெரிய புயல் காத்து அடைக்கு போட்டு அது உச்சி கூட என்ன பண்ணும்? தலையை தொடுமா. மற்ற மரங்கள் அப்படிப்பட்ட காத்துக்கள் அடிச்சா என்ன ஆயிடுமா? கீழே விழுந்துடும். ஆனா பனை மரம் என்ன பண்ணுமா? அது காத்து அடிக்கும் போது ஆட அது என்ன பண்ணுமா? அதனுடைய வேலை உறுதிப்படுத்திக் கொள்ளுமா. இன்னும் என்ன பண்ணுமா? அது உள்ள போய் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த காற்று அமர்ந்த பிறகு என்ன ஆயிடுமா? திருப்பியும் பழைய நிலைமையில ஸ்ட்ரெயிட்டா வந்துடலாம். அதே போல பிரியமானவர்களே, தேவன் நம்மை உறுதிப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாரு? அந்த சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில தர நேரிடும். அந்த சோதனைய நம்முடைய பலத்தினால என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாதுங்க. நம்முடைய பலத்தினால மேற்கொள்ள முடியாது. இதுவரைக்கும் நம்ம தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா புதிய வருடத்துல தேவனுடைய கிருபையை கேட்போமா? ஆண்டவரே, புதிய வருடம் எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக அமையணும்னா வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை எனக்கு தாரும் சுவாமிக்கு நம்ம செபிக்குமா? கண்களை முடிச்சு செபிப்போம். எல்லாரும் கண்களை முடிச்சு செபிப்போம். ஆண்டவருக்கு பலத்தை கேட்போம். ஆண்டவருக்கு பலத்தை கேட்போம். தாவீது சொல்வது போல நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவம் செய்து என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொன்னாகானதை நடத்திட்டேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விலகவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விலகவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை யோசனையினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே உதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது ராட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சுத்திகரிமையா, ஈசோட்டினால் சுத்திகரிமையா. அப்பொழுது நான் சுத்தமாவே நடந்தேன். என்னை கழுவி அருளுமாண்டவரே. அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவதாகவே. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளுமாண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நீக்கி அருளுமாண்டவரே. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருமாண்டவரே. சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க.
உமக்கு விரோதமாக மாற்று ஆண்டவரே நான் பாவங்களை செய்திருக்கிறேன், பொல்லா பாவத்தை செய்திருக்கிறேன். பாவங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறது சுவாமி, உமக்கு மறைவாக இல்லை சுவாமி, உமக்கு மறைவாக இல்லை சுவாமி. ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு பொய்களை பேசியிருக்கிறாங்க, என் நாவினால் எவ்வளவு பொய்களை பேசியிருக்கிறார்கள். வேதத்தை பார்க்க வேண்டிய கண்கள்னால் அசுத்தமான ஆண்டவரை திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு சீரியல்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே, செல்போன் ஆண்டவரை தேவையில்லாத காரியங்களை பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உமக்கு தெரிய மாட்டேன், உமக்கு தெரிய மாட்டேன். என் தாய்க்கு நான் மறைக்கலாம் சுவாமி, என் தகப்பனுக்கு நான் மறைக்கலாம் சுவாமி, ஆனா உமக்கு நான் மறைக்க முடியாத ஆண்டவரே, உமக்கு மறைக்க முடியாத ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை நீதிமான் நினைக்கிறான். நான் உமக்கு தெரியும் சுவாமி நான் யாரு, உமக்கு தெரியும் சுவாமி நான் யாரு ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஐயா. ஐயோ ஆண்டவரே, ஈசோப்பினால் ஆண்டவரே என்ன சுத்திகரிக்கும் ஐயா, ஈசோப்பினால் என்ன சுத்திகரிக்கும் ஐயா. என் நீதி உமக்கு முன்பாக கந்தையை போல இருக்கிறத பார்க்கிறாங்க, அழுக்கு படிந்த கந்தையை போல என் நீதி இருக்குது சுவாமி. கிருபையினால் ஆண்டவரே பிழைத்திருக்கிறேன் ஆண்டவரே, பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள் தான் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆண்டவரே ஒன்றும் அறியாதவர்கள் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒன்றும் அறியாதவர்கள் ஆண்டவரே. என்னுடைய ஜீவியத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த பாவங்கள், கோபங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஈசோப்பினாலே என்ன சுத்திகரிப்பையா, ஈசோப்பினாலே என்ன சுத்திகரிக்க மாட்டவரே. நொறுக்கும், நொறுக்க மாட்டவரே, நொறுக்க மாட்டவரே, நொறுக்க மாட்டவரே. உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நொறுக்க மாட்டவரே, நொறுக்க மாட்டவரே. ஓ தேவரீ, தேவரீ, உமக்கு விரோதமாக மாத்திர நான் ஆண்டவரே பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ, யோசுவாவின் மூலமாக நீ சொல்லியிருக்கிறே, ஜனங்களை நோக்கி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில புதியவர்கள் ஆண்டவரே, நாம் உடைய அற்புதத்தை அடையாளத்தை ஆண்டவரே நாம் காத்து பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆண்டவரே நாங்கள் விட்டு விட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே வேற நாட்கள் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே வேற காரியங்களே இல்லை ஆண்டவரே. உதவி செய்யுமையா, உதவி செய்யும் என் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. தயவு செய்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை கதறுங்க ஆண்டவரே. புதிய வருடத்துல ஆண்டவரே நாங்க எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா காரியங்களையும் ஆண்டவரை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை ஆண்டவரே நீங்க எனக்கு தாரும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இயற்கை சூழ்நிலைகளாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சுவாமி, உங்களுடைய பலத்தினால எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை விட்டு கடந்து செல்லாது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என் ஜீவியத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டாம், ஒட்டி கொண்டிருக்க வேண்டாம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே கர்ப்பம் தரிக்க வேண்டாம் ஆண்டவரே, கர்ப்பம் தரிக்க வேண்டாம் ஆண்டவரே, கர்ப்பம் தரிக்க வேண்டாம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும் ஆண்டவரே.